ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு டக்னு இங்கிலீஷ் யூடியூப் சேனல். குழந்தைங்க கூட இங்கிலீஷ்ல பேசணும்னா அதுக்கு தேவையான பேசிக் இங்கிலீஷ் சென்டென்சஸ் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அதை நம்ம 5 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம இன்னைக்கு டே 2ல இருக்கோம். டே 1ல பார்த்த மாதிரியே தான் இந்த வீடியோலையும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதே பேட்டர்ன் ரிலேட்டடாக இன்னொரு 2 அல்லது 3 சென்டென்சஸ் நம்ம படிக்க போகிறோம். இது எல்லாமே நீங்க குழந்தைகள்ட்ட பேசுறதுக்கு அவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். தினம் நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி சென்டென்சஸ் தான் இருக்க போது. ஸோ நீங்க இன்னும் டே 1 வீடியோவ பார்க்கல அப்டின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோவுடைய லிங்க் குடுக்குறேன். அந்த வீடியோவ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த டே 2 வீடியோவ கன்டின்யூ பண்ணுங்க. இப்போ வாங்க டே 2 வீடியோல என்னென்ன சென்டென்சஸ் இருக்குன்னு பார்த்துரலாம். இன்னைக்கான சென்டென்சஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, டே 1ல நான் உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். அண்ட் நெறைய பேர் அதுக்கான ஆன்சர்ஸும் சொல்லியிருந்தீங்க. சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதோடைய கரெக்ட் ஆன்சர்ஸ் நான் ஒன்ஸ் சொல்லிர்றேன். செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னவா இருந்துச்சுன்னா, "நீ நல்லா கவனிச்சியா? நீ நல்லா கேட்டியா?" அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னு கேட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒன்க்கான ஆன்சர், "டிட் யூ லிசன் வெல்?" டிட் யூ லிசன் வெல்? டிட் யூ அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய நிறைய சென்டென்சஸ் அந்த டே 1ல பார்த்தோம். அதோடைய அதே பேட்டர்ன் தான் டிட் யூ லிசன் வெல்? நீ நல்லா கவனிச்சியா? 2வது கேள்வி என்ன கேட்டிருந்தேன்னா, நீங்க உங்க குழந்தை கூட வா படம் பார்க்கலாம். ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதா இருந்தா எப்படி சொல்லுவீங்க? அப்படின்னு கேட்டிருந்தேன். லெட்ஸ் வாட்ச் அ மூவி. லெட்ஸ் வாட்ச் அ மூவி அப்படின்னு சொல்லணும். சில பேர் லெட்ஸ் சீ அ மூவின்னு சொல்லியிருந்தீங்க. சி வராதுங்க. மூவிங்கிறத நம்ம வாட்ச் தான் பண்ண முடியும். சீங்கிற வார்த்தை இங்க அவ்ளோ ஆப்ட்டா இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், லெட்ஸ் வாட்ச் அ மூவி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், குழந்தைகிட்ட நம்ம வந்து நீ ஓகேவா? நீ நல்லா தான் இருக்கியா? அப்படின்னு கேட்கணும்னா, ஆர் யூ ஓகே? அப்படின்னு கேட்கணும். ஆர் யூ ஓகே? ஆர் யூ அப்படின்னா, இந்த இடத்துல ஓகேங்கிற வார்த்தைய சேர்க்கிறதுனால, நீ ஓகேவா இருக்கியா? அப்படின்னு கேட்கிற மாதிரி ஆயிருச்சு. இந்த கொஸ்டின் நான் கேட்டம்போது உங்களால ஆன்சர் கரெக்ட்டா இதே மாதிரி குடுக்க முடிஞ்சிருந்துச்சுன்னா, நீங்க சூப்பரா படிச்சுட்டு இருக்கீங்க. இதே மாதிரி கன்டின்யூ பண்ணுங்க. இப்போ இன்னைக்கான டே 2க்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். லிசன் டூ மீ. லிசன் டூ மீ இதோடைய அர்த்தம் என்ன கவனின்னு அர்த்தம். நான் என்ன சொல்றேனோ அத கவனி அப்படிங்கிறது அர்த்தம். தமிழ்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா, நான் சொல்றத கவனி அப்படின்னு சொல்லுவோம். அத இங்கிலீஷ்ல லிசன் டூ மீ அப்படின்னு சொல்லணும். நான் சொல்லுவதை கவனி அப்படின்னு நீங்க பெருசா சொல்ல வேண்டாம். லிசன் டூ மீ அப்படின்னு சொன்னாலே, நான் என்ன செய்றேனோ, நான் என்ன பண்றேனோ அத கவனின்னு அர்த்தம். இப்போ இதுவே நான் என்ன கவனின்னு நான் சொல்லல. இதே அவங்க அந்த குழந்தையோடைய அண்ணன கை காமிச்சு, "அவன கவனி" அப்படின்னு சொல்றேன். "லிசன் டூ ஹிம்" அப்படின்னு சொல்லணும். "லிசன் டூ ஹிம்" அவன் சொல்றத கவனி. அவன் சொல்றத கவனிங்கும்போது, "லிசன் டூ ஹிம்ன்னு" சொல்லணும். இது அவன கவனிக்கு மட்டும் இல்லைங்க. அவரை கவனி. அவர் சொல்றத கவனின்னு சொல்லணும்னாலும், "லிசன் டூ ஹிம்" அப்படிங்கிற இதே சென்டென்ஸ் தான். ஒரு சின்ன பையன் சொல்றத கேட்கணும்னா, "லிசன் டூ ஹிம்" அப்படின்னு சொல்லணும். இதே ஒரு பெரிய ஆள் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்றத கவனின்னு சொல்லணும்னாலும், இதே லிசன் டூ ஹிம் தான் வரும். நெக்ஸ்ட் ஒன், லிசன் டூ ஹர். லிசன் டூ ஹர் அப்படின்னா, அவ சொல்றத கவனி. அவள கவனி அப்படிங்கிறது தான் லிசன் டூ ஹர். இது சின்னவங்கள மட்டும் கிடையாது. அவளை கவனி மட்டும் கிடையாது. ஒரு பெரிய லேடியா இருந்தாலும், அவங்க சொல்றத கவனினாலும், இதே லிசன் டூ ஹர் தான் வரும். இங்கிலீஷ பொறுத்தவரையிலும் மரியாதையா ஒரு வார்த்தை, மரியாதை இல்லாம ஒரு வார்த்தை அப்படின்னு இருக்காது. 2 பேருக்குமே ஒரே வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். இதுவே ஒரு அப்பா, அம்மா 2 பேரும் சேர்ந்து சொல்றாங்க, "நாங்க சொல்றத கவனி" அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட நீங்க சொல்லணும்னா, "லிசன் டூ அஸ்ன்னு" சொல்லணும். "லிசன் டூ அஸ்" நாங்க சொல்றத கவனி. இதுவே நம்ம எடுத்தோனே பார்த்தோம், "லிசன் டூ மீ" அப்படின்னு பார்த்தோம். நான் சொல்றத கவனி. இதுவே "லிசன் டூ அஸ்" சொன்னீங்கன்னா, நாங்க சொல்றத கவனி. அடுத்த சென்டென்ஸ், வேர் இஸ் யோர் நோட்புக்? வேர் இஸ் யோர் நோட்புக் அப்படின்னா, உன்னோட நோட்புக் எங்க அப்படின்னு கேட்குறோம். வேர் இஸ் யோர் நோட்புக்? அதே சென்டென்ஸ்ல நோட்புக்குக்கு பதிலா இந்த இடத்துல ஐடி கார்டு போட்டிருக்கேன். வேர் இஸ் யோர் ஐடி கார்டு? ஸ்கூல் போற பசங்க எல்லார்ட்டையும் இருக்கிறது ஐடி கார்டு. ஸோ வேர் இஸ் யோர் ஐடி கார்டு அப்படின்னா, உன்னுடைய ஐடி கார்டு எங்க? இந்த இடத்துல நான் எப்படி நோட்புக் அண்ட் ஐடி கார்டு அப்படின்னு மாத்துனனோ, வேற எந்த பொருள உங்க குழந்தைகிட்ட நீங்க கேட்கணும்னாலும், வேர் இஸ் யோர் அப்படின்னு சொல்லி அந்த பொருள நீங்க கேட்கலாம். இப்போ சப்போஸ் திடீர்னு உங்க பையனுடைய இல்ல பொண்ணுடைய லஞ்ச் பேக்க திறக்கிறீங்க. லஞ்ச் பாக்ஸ காணோம். அப்ப என்ன கேட்கலாம்? வேர் இஸ் யோர் லஞ்ச் பாக்ஸ்? வேர் இஸ் யோர் லஞ்ச் பாக்ஸ்? ஓகேங்க. இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டிட் யூ டேக் இட்?
டிட் யூ டேக் இட்? இதோடைய அர்த்தம் நீ அத எடுத்தியான்னு கேக்குறது. டிட் யூ டேக் இட்? நீ அத எடுத்தியா? இதே பேட்டர்ன்ல இப்போ ரெட் கலர்ல இருக்கிறத மட்டும் நான் மாத்தியிருக்கேன். டிட் யூ சீ இட்? நீ அத பாத்தியா? டிட் யூ சீ இட்? நீ அத பாத்தியா? இதே பேட்டர்ன்ல இன்னொரு சென்டென்ஸ். டிட் யூ கிவ் இட்? டிட் யூ கிவ் இட்? நீ அத குடுத்தியா? டிட் யூ கிவ் இட்? ஸோ இந்த பேட்டர்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிட் யூ அப்புறம் அந்த டேஷ் அப்புறம் இட். அந்த டேஷ் இருக்கிற இடத்துல நீங்க என்ன செயல வேணாலும் கேட்கலாம். குடுத்தியா? பாத்தியா? எடுத்தியா? இந்த மாதிரி எந்த செயல வேணாலும் கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இது நீங்க அதிகம் யூஸ் பண்ண முடியும். டூ யூ வாண்ட் சம்திங்? டூ யூ வாண்ட் சம்திங்? உனக்கு ஏதாச்சும் வேணுமா? உனக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்கறது தான் இந்த டூ யூ வாண்ட் சம்திங்? எந்த மாதிரி நேரங்கள்ல யூஸ் பண்ணலாம்னா, இப்போ ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறீங்க. உங்க பையனோ, பொண்ணோ எதுவுமே வாங்கல. அப்ப நீங்க கேட்கலாம். "டூ யூ வாண்ட் சம்திங்? டூ யூ வாண்ட் சம்திங்?" இதுல எக்ஸ்ட்ராவா ஒரு 2 வார்த்தை சேர்த்திருக்கேன். "டூ யூ வாண்ட் சம்திங் டூ ஈட்? டூ யூ வாண்ட் சம்திங் டூ ஈட்?" அதே கடையில உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமான்னு கேட்கணும்னா, "டூ யூ வாண்ட் சம்திங் டூ ஈட்?" அப்படின்னு கேட்கணும். "டூ யூ வாண்ட் சம்திங்னா" அந்த கடையில நீங்க எத வேணாலும் கேட்கலாம். ஒரு பொம்மை வேணுமான்றத கூட இது குறிப்பிட்டிருக்கலாம். ஆனா, முக்கியமா குறிப்பிட்டு உனக்கு சாப்பிட ஏதாவது வேணுமான்னு கேட்கணும்னா, "டூ யூ வாண்ட் சம்திங் டூ ஈட்?" அப்படின்னு கேட்கணும். அதே மாதிரி உனக்கு குடிக்க ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்கணும்னா, "டூ யூ வாண்ட் சம்திங் டூ ட்ரிங்க்? டூ யூ வாண்ட் சம்திங் டூ ட்ரிங்க்?" இதுவும் கண்டிப்பா ஒரு பேரண்டா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நிச்சயம் தேவைப்படும். சத்தமா சொல்லி பாருங்க. "டூ யூ வாண்ட் சம்திங் டூ ஈட்? டூ யூ வாண்ட் சம்திங் டூ ட்ரிங்க்?" இல்லன்னா ஒன்ஸ் உங்க பசங்ககிட்டயே யூஸ் பண்ணிருங்க. அடுத்த சென்டென்ஸ். "Why are you worried? Why are you worried?" டே 1 வீடியோல "Are you worried?" அப்படின்னு கேட்டிருந்தோம். அதோடைய அர்த்தம், "நீ கவலையா இருக்கியா? நீ சோகமா இருக்கியா?" அப்படின்னு அர்த்தம். இங்க "Why are you worried?" நீ ஏன் கவலையா இருக்க? நீ ஏன் கவலையா இருக்கன்னு கேக்குறது தான் "Why are you worried?" why உடைய அர்த்தம் ஏன். why அப்படின்னு கேட்கணும்னா ஏன்னு கேக்குறது. ஸோ why are you worried? ஏன் கவலையா இருக்க? worried அப்படிங்கிறது கவலையாக இருப்பது. சோகம்னு சொல்ல முடியாது. கவலையா இருக்கிறது. ஏதோ ஒரு விஷயத்த நெனச்சு கவலைப்படுறத தான் வந்து worriedன்னு சொல்லுவோம். are you why are you worried அப்படின்னா ஏன் கவலையா இருக்க? அதே மாதிரி why are you upset? why are you upset? இது வேணா சோகமா இருக்கிறத குறிக்கலாம். why are you upset? அப்படின்னா ஏன் சோகமா இருக்க? இந்த மாதிரி ஏன் அப்செட்டா இருக்க? அப்படின்னு கேக்குறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். கேன் யூ ஷேர் யோர் டாய்ஸ்? கேன் யூ ஷேர் யோர் டாய்ஸ்? உன்னோட பொம்மைகள உன்னால பகிர்ந்துக்க முடியுமா? அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுவே நீ உன் பொம்மைய பகிர்ந்துக்கோ, ஷேர் பண்ணு அப்படின்னா, ஷேர் யோர் டாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப கமாண்டிங்கா இருக்கும். ரொம்ப ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பசங்க கிட்ட எப்படி கேட்கலாம்னா, ஒரு கேள்வியா கேட்கலாம். கேன் யூ ஷேர் யோர் டாய்ஸ்? உன்னோட டாய்ஸ உன்னால ஷேர் பண்ணிக்க முடியுமா? இன்னொரு குழந்தை கூட இத ஷேர் பண்ணிக்கிறியா? அப்படின்னு கேட்கறதுக்கு தான் கேன் யூ ஷேர் யோர் டாய்ஸ்? இதே பேட்டர்ன்ல இன்னொரு சென்டென்ஸ். கேன் யூ ட்ரா அ பிக்சர்? கேன் யூ ட்ரா அ பிக்சர்? உன்னால இந்த ஒரு படம் வரைய முடியுமா? அப்படின்னு கேட்கிறோம். ட்ரா அ பிக்சர் அப்படின்னு சொல்றீங்கன்னா, அது ரொம்ப கட்டளையா இருக்கும். அது ரொம்ப ஆர்டரிங்கா இருக்கும். அது வந்து ஒரு பையன்கிட்டயோ, இல்ல ஒரு பொண்ணுகிட்டயோ ஒரு பிக்சர ஒரு படத்த அப்படின்னு சொல்றது. இதுவே ஒரு படம் வரையிறியா? அப்படின்னு இது ரொம்ப கைண்டா இருக்கும். கேன் யூ ட்ரா அ பிக்சர்? அப்படின்னு கேட்கிறது. நெக்ஸ்ட் ஒன் அதே பேட்டர்ன் தான். கேன் யூ ஹெல்ப் மீ? கேன் யூ ஹெல்ப் மீ? நீ எனக்கு உதவ முடியுமா? நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்கிறது தான் கேன் யூ ஹெல்ப் மீ? நீங்க தனியா என்னைக்காவது வேலை செய்றீங்கன்னா, உங்க பசங்க கிட்ட இந்த சென்டென்ஸ் சொல்லுங்க. அவங்களும் கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. கேன் யூ ஹெல்ப் மீ? அடுத்த சென்டென்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க இந்த வீடியோவ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இங்கிலீஷ் லேர்னிங் வீடியோஸும் உங்களுக்கு தவறாம வந்து ரீச் ஆகும். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். "டு யூ லைக் டு ரீட் புக்ஸ்?" டு யூ லைக் டு ரீட் புக்ஸ்? உனக்கு புக்ஸ் வாசிக்க பிடிக்குமா? அப்படின்னு கேட்டிருக்கோம். டு யூ லைக் டு ரீட் புக்ஸ்? இந்த இடத்துல இந்த ரீட் புக்ஸ் அப்படிங்கிறத எடுத்துட்டு, உங்க குழந்தைக்கு எதனாலும், எந்த செயலனாலும் சொல்லி இது பிடிக்குமான்னு கேட்கலாம். டு யூ லைக் டு அப்படிங்கிறத மட்டும் ஆரம்பிச்சுக்கோங்க. மறுபடியும் அதே பேட்டர்ன்ல ஒரு சென்டென்ஸ் பாருங்க. டு யூ லைக் டு அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கேன். டு யூ லைக் டு வாட்ச் கார்ட்டூன்ஸ்?
"டு யூ லைக் டு வாட்ச் கார்ட்டூன்ஸ்?" "உனக்கு கார்ட்டூன் பார்க்க புடிக்குமா?" அப்படின்னு கேட்டிருக்கோம். இன்னொரு சென்டென்ஸ், "டு யூ லைக் டு ஹெல்ப் யுவர் பேரண்ட்ஸ்?" "டு யூ லைக் டு ஹெல்ப் யுவர் பேரண்ட்ஸ்?" "உனக்கு உன் பேரண்ட்ஸுக்கு, உன் அம்மா அப்பாக்கு ஹெல்ப் பண்ண புடிக்குமா?" அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்த மாதிரி எந்த செயல வேணாலும் "உனக்கு புடிக்குமா?" அப்படின்னு நம்ம நல்லா பேசுவோம் இல்லையா? குழந்தைங்க கிட்ட பேசும்போது, "உனக்கு இது புடிக்குமா? அது புடிக்குமான்னு?" கேட்கும்போது, இந்த "டு யூ லைக் டூ" அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க. "டு யூ லைக் டு ஹெல்ப் யுவர் பேரண்ட்ஸ்? டு யூ லைக் டு வாட்ச் கார்ட்டூன்ஸ்?" இந்த மாதிரி. ஸோ அவ்வளோதாங்க. இந்த டே 2 வீடியோல இந்த சென்டென்சஸ்லாம் கத்துக்கிட்டாச்சு நாம. இத வச்சு நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. குழந்தைங்க கிட்ட இத நீங்க டைரக்ட்டாவே பேசி காமிச்சிரலாம். இந்த வீடியோவ வச்சு உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ உங்களோட குழந்தை ஸ்கூல்ல இருந்து வரும்போது ரொம்ப டயர்டா வரான். இப்போ நீங்க இந்த 2 கேள்விகளும் உங்க குழந்தைகிட்ட கேட்க போறீங்க. "ஏன் ரொம்ப சோர்வா இருக்க? ஏன் ரொம்ப டயர்டா இருக்க?" அப்படின்னு கேட்க போறீங்க. இது முதல் கேள்வி. 2வது கேள்வி, "உனக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா?" அப்படின்னு கேட்க போறீங்க. ஸோ டயர்டா இருக்க உங்க பையன்கிட்டயோ, இல்ல பொண்ணுகிட்டயோ, "ஏன் ரொம்ப டயர்டா இருக்கன்னு?" ஃபர்ஸ்ட் கேட்கணும். இத இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணுங்க. 2வது, "உனக்கு சாப்பிட ஏதாச்சும் வேணுமா?" அப்படின்னு கேட்கணும். ஆக்சுவலி இந்த 2க்கான ஆன்ஸரும் இதே வீடியோல இருக்கு. பட் உங்களால சொல்ல முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோவ நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா, உங்களால சொல்ல முடியும். நீங்க சொல்லிருவீங்க. அப்படி இல்லங்கும் பட்சத்துல, ஒன்ஸ் நீங்க பார்த்துட்டு, அதுக்கப்புறம் திருப்பி இந்த கொஸ்டின ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு அப்படியே விட்டுற வேண்டாம். கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு பேரண்ட்டா இருக்கீங்க. உங்கள மாதிரியே இன்னொரு பேரண்ட்டும் இதே மாதிரி இங்கிலீஷ்ல பேசணும்னு நெனைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய வீடியோஸ. அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.